Hi friends, welcome back to our channel Tailor Stitch Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல bra stitching வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி கட்டிங் வீடியோ கொடுத்திருக்கேன். braல நிறைய டிஃபரன்ஸான கட்டிங்ஸ்லாம் இருக்குது. 3/4 ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு bra stitching வீடியோ தாங்க பார்க்க போறோம். கட்டிங்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படினா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கில் தான் நமக்கு ஹூக்ஸ் வரும்ல, அதனால் இப்போது ஹூக்ஸ் பட்டிக்கும் ஐ பட்டிக்கும் பீஸ் எடுக்க போகிறோம். இதுக்கு அகலம் வந்து ஒரு 5.5 இன்ச் இருக்கிற மாதிரியும், ஹைட் வந்து அந்த பீஸோட ஹைட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி உள் பக்கமாக வச்சு அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ உங்களுக்கு ஹை பட்டி ஹூக் பட்டி எந்த சைடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சிங் அளவுக்கு அப்படியே மடிச்சுட்டு அகைன் மறுபடியும் இதில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போவும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து செக்ஷன் பிரிக்க போகிறோம். இப்போது நமக்கு நார்மலாகவே பிராஸ் அப்படின்னா ஒரு 3 செக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி நமக்கு எத்தனை செக்ஷன்ஸ் வருமோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். நான் ஒரு 3 செக்ஷன் மட்டும் பிரிக்கிறேன். ஏன்னா நம்ம ஐ வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது ஸ்டிஃபாக நிற்கணும், அதுக்காக தான். சரிங்களா? இப்போ அடுத்ததாக ஹூக்ஸ் பட்டி தைக்க போகிறோம். ஹூக்ஸ் பட்டி தைக்கிறதுக்காக இந்த கிளாத்தை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். சேம் அதே 5.5 இன்ச் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த கீழே இருக்கிற பிசுறு பக்கம் இருக்குல்ல, அது வந்து நம்ம கொடுத்த பீஸ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கொடுத்த பீஸில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டிச் இருக்குல்ல, அந்த ஸ்டிச் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து மறுபடியும் அந்த பீஸை அப்படியே ஃபுல்லாக வந்து டேன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து 2 மடிப்பாக மடித்து உள்ளே டேன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த கார்னர்லேயும் ஃபினிஷிங்காக ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஹூக்ஸ் பட்டியும் ஐ பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சிங்கிள் டாட்டு தான் வரும்னு நம்ம ஆல்ரெடி டாட் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டாட்டுக்கு நேராக ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம் கிராஸாக. ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரா அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டாட் மட்டும் நான் பிடிச்சிருக்கிறேன். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு இது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாத் மட்டும் நீங்கள் நல்லா காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. ஒரு 1-2 டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே அது நல்லா சாஃப்ட் ஆயிரும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு டாட்ஸ் பிடிச்சாலே நல்ல கப் ஷேப் வந்து அழகாக வந்து இந்த இடத்துல உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரா தான். இப்போ கையோடவே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஹூக்ஸ் பட்டியும் ஐ பட்டியும் கரெக்டாக உள் பக்கமாக வர மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிடலாம். டபுள் தையல் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கழுத்தும் கையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பேசிக்காகவே நம்ம ரெடிமேட் ப்ராலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஸ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இது கிடைக்காதில்ல. அதனால் இப்போது நான் வந்து எப்படி நம்ம இருக்கிற கிளாத்தை வச்சு அதை எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ப்ளவுஸ்க்கு நெக்லைனில் கொடுப்போம்ல கிராஸ் பீஸு, சேம் அதே மாதிரி தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். பீஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நெக்குக்கும் தேவைப்படும், ஸ்லீவுக்கு தேவைப்படும். அதனால தான் அகலம் 1.5 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச்சே போதும். நான் பிகினர்ஸாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் இதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 பீஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 பீஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதை ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக எப்படி எடுக்கணும், என்ன சைஸில் எடுத்தால் கரெக்டாக வரும், பிகினர்ஸ் எப்படி எடுக்கணும், அதே மாதிரி எந்த மாதிரி கரெக்டாக வச்சு தைக்கணும், ப்ளவுஸில் இதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதா அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்.
ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு தைக்கும்போது கொஞ்சமாக அரை இன்ச்சு உள் பக்கமாக மடித்து அதுக்கப்புறமா வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நான் இப்போ வச்சு தைக்கிறது வெளிப்பக்கமாக வச்சு தைக்கிறேன். வெளிப்பக்கமாக வச்சு தைச்சிட்டு உள் பக்கமாக திருப்ப போகிறோம். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிங்க அப்படின்னா சரியாக வரும். இந்த இடத்துல கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் ஆல்ரெடி காட்டினல அந்த மாதிரி லேசஸ் கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பைப்பிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா எலாஸ்டிக் வச்சு கூட இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுவாங்க. அது எல்லாமே நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது கரெக்டாக இந்த இடத்த உள்ளே டேன் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி அப்படியே மடித்து டேன் பண்ண போகிறோம். டேன் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச்சு போடணும். நம்ம கொடுத்துருக்க பீஸில் உள் ஓரமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த துணியை அப்படியே உள்ளே ஃபுல்லாகவே வந்து டேன் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். அதே மாதிரி எண்டிங் பகுதியிலையும் ஸ்டார்டிங்கில் மடித்து விட்ட மாதிரி மடித்து விட்டுருக்குறேன். அவ்வளோதான். இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே உள் பக்கமாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த பீஸை அப்படியே ஃபுல்லாகவே வந்து உள் பக்கமாக வந்து டேன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நல்லா கெட்டி தையல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பீஸை ஃபுல்லாக உள்ளே டேன் பண்ணி தைக்க போகிறோம். இதே மாதிரியே தான் கைக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? 2 சைடு கைக்குமே இதே சேம் மெத்தடில் தான் கொடுக்கணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ காட்டுறேன். பாருங்கள், நான் 1 சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது 2 பக்கமே இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நமக்கு ஷோல்டர் வந்து இந்த லெவலுக்கு தான் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதை விட நீங்கள் குட்டியானாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் காட்டன் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எலாஸ்டிக் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா இதோட சின்னதாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ கீழே உள்ள ஹிப்பு பகுதியை நம்ம மடிச்சடிக்கணும்ல, அதுக்காக ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். அகலம் 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே சேர்த்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் கீழே ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு, பேக்லேயும் கீழே ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஒரு பீஸை இந்த மாதிரி 2ஆக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு பீஸையும் 2ஆக ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பேக் பீஸோட அடியில் இந்த பீஸ் வச்சு ஜாயிண்ட் கொடுக்கலாம். இதுக்கு இந்த பீஸை 2ஆக மடிச்சிட்டுருக்கிறேன். மடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2ஐயும் சேர்த்து வச்சு பேக் பீஸோட வெளிப்பக்கத்தில் வச்சு தைக்கிறேன். வெளிப்பக்கத்தில் அப்படி 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க பீஸில் அப்படியே விரித்து வச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் கொடுத்துக்கலாம். இப்போவும் இந்த பீஸை அப்படியே உள் பக்கமாக ஃபுல்லாகவே வந்து டேன் பண்ணிடலாம். டேன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு தைச்சிடலாங்க. இந்த தையலை அப்படியே முடிச்சிடாமல் அப்படியே கீழே வந்து மறுபடியும் ரிட்டன் அடிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எலாஸ்டிக் எல்லாமே கொடுத்துக்கலாம். அது வந்து வேறு மெத்தடு. இப்போ நம்ம பேசிக்கான ப்ரா தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பேசிக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி பேக்கில் கொடுத்துள்ள பீஸு அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்து கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம சிங்கிள் டாட் மட்டும் தான் பிடிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த கப்போட ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக தூக்கி கொடுக்குதுன்ட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சைடில் உங்களுக்கு டாட்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டிச்சிங்க்கு விடணுமா அப்படின்ட்டு. நம்ம சைடில் வந்து 1/2 இன்ச்சு தான் ஸ்டிச்சிங்க்கு வந்து போட போகிறோம். சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தது 1 இன்ச்சு எடுத்தோம். அப்போது வந்து அது உங்களுக்கு சைடில் வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? அதனால் நீங்கள் டாட்டுக்குன்னு தனியாக விட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போது சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்படியே 2ஐயும்
ஒன்று போல் கட்டநட்டை இல்லாமல் சரியாக வந்து முடியணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சைஸ் வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஐப்பட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறமா நமக்கு ஹூக்ஸ் வந்து மாட்டிடுவோம்ல, அதனால தான். இப்போ பாருங்கள், சைஸ் வந்து கரெக்டாக எனக்கு 30 இன்ச்சு தேவை. கரெக்டாக 30 இன்ச்சு வந்து முடியுது. இது வந்து எந்த இடத்துல கரெக்டாக நமக்கு அளவு பாடியில் எடுக்கணும் அப்படின்னா, கரெக்டாக நமக்கு இன்வர் போட்டால் எந்த இடத்துல நமக்கு முடியுமோ அந்த இடத்த சுற்றி நீங்கள் டேப்பால் அளவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அண்டர் செஸ்ட் பகுதியில் எடுக்கணும். அப்பர் செஸ்ட் பகுதியில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. சரிங்களா? எடுத்துகிட்டு நீங்கள் அந்த அளவை இந்த இடத்துல மார்க் பண்ணி அடிச்சிங்கன்னா சரியாக வரும். இப்போது ஐ வைக்கிறதுக்காக நான் வந்து த்ரெட் போட்டிருக்கிறேன். நமக்கு நார்மலாகவே ஷாப்லலாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 லேயரில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே தான் நம்மளும் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐ எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். த்ரெட்டு வந்து 4 ஸ்டாண்ட்ஸாக போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து எடுத்துருக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி மேலே உள்ள பகுதியில் குத்திருக்கிறேன். அடுத்து கீழே உள்ள பகுதியில் இந்த மாதிரியே குத்தி எடுத்துருக்கிறேன். திருப்பி அகைன் மேலே இந்த மாதிரி மேலே கீழே அப்படின்ட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை பண்ணிக்கலாம். நூல் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 தடவை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஊசியோட பின்பகுதியை இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம த்ரெட்டு மொத்தமாக சேர்ந்துருக்கும், அந்த மொத்த த்ரெட்டையும் மட்டும் ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வந்து முடிச்சு போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். கிளாத்தை விட்டுருங்க. கிளாத்தை விட்டுட்டு த்ரெட்டை மட்டும் முடிச்சு போட்டு எடுங்க, சரியாக வரும். இது சேம் கலர் அப்படிங்கிறதுனால அவ்வளோக்கா உங்களுக்கு தெரியலை. ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் இதை வந்து நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஹூக் வச்சுருக்கேன் பாருங்கள். 3 ஹூக்ஸ் வர மாதிரி வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா ப்ராஸ்லேயுமே 3 ஹூக்ஸ் தான் வரும். உங்களுக்கு இன்னும் தேவைக்கேற்ப கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அந்த ஹையுமே நான் ஒரே ஒரு லேயர் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் 3 லேயருமே கொடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு நமக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி போடுறதுக்கு ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.